இந்திய சினிமால உச்ச நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருப்பவர் தல அஜித். தமிழ் சினிமால பாக்ஸ் ஆபீஸ் கிங்காகவும் வளர்ந்துட்டு இருக்காரு. இவரது ஒவ்வொரு படத்திற்கான எதிர்பார்ப்பும் அதிகரித்துக் கொண்டே போகுது. கடைசியாக வெளியான துணிவு திரைப்படம் வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் நல்ல வரவேற்பு பெற்றது. இதனைத் தொடர்ந்து தற்பொழுது விடாமுயற்சி திரைப்படம் இறுதி கட்டத்தை எட்டியிருக்கு. அதனைத் தொடர்ந்து குட் பேட் அக்லி படத்திற்கான படப்பிடிப்பும் விறுவிறுப்பா நடைபெற்று வருது. இந்த இரண்டு படங்களோட ரிலீஸுக்காக அஜித் ரசிகர்கள் வெறித்தனமா காத்துட்டு இருக்காங்க. பொதுவா தல அஜித் எந்த சினிமா நிகழ்ச்சிகள்லையும் கலந்துக்க மாட்டாரு. அவரின் படத்திற்கான ப்ரமோஷன்களையும் கலந்து கொள்ள மாட்டாரு. எந்த ஒரு ப்ரமோஷன் நிகழ்ச்சிகள்லையும் கலந்துக்காம படத்துக்கான பிரம்மாண்ட வரவேற்பு கிடைப்பது தல அஜித்தோட படங்களுக்கு மட்டும்தான். அதே போல இவரது பெயரை எந்த சினிமா நிகழ்ச்சிகள்லையும் சொன்னாலும் அரங்கமே அதிர்ந்திடும். அதன் வீடியோக்களும் இணையத்துல பல பரவி கிடக்குது. இந்நிலையில வேட்டையின் ஆடியோ வெளியீட்டு விழாலையும் தல அஜித் மாஸ் காட்டி இருக்காரு. வேட்டையின் படத்தை பிரம்மாண்டமான பொருட்செலவுல உருவாக்கிட்டு வருது லைகா நிறுவனம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்புல இந்த படம் தரமாக உருவாகி இருக்கிறதாக படக்குழு தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த படத்துல பலரும் அஜித்திற்கு நெருக்கமானவர்களே நடிச்சிருக்காங்க. வேட்டையின் படத்துல ராணா டகுபதி நடிச்சிருக்காரு. இவர் அஜித் கூட ஆரம்பம் படத்துல நடிச்சிருந்தாரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ஜோடியாக மஞ்சு வாரியர் நடிச்சிருக்காங்க. இவரும் துணிவு படத்துல அஜித்துக்கு ஜோடியா நடிச்சிருந்தாங்க. மேலும் இந்த படத்துக்கு அனிருத் தான் இசையமைத்திருக்காரு. விடாமுயற்சி படத்திற்கும் அனிருத் தான் இசையமைக்கிறாரு. இதனால அஜித்தை பற்றி பலரும் இந்த விழால பேசுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. விடாமுயற்சி படத்தை பற்றிய அறிவிப்பை இந்த மேடையில சொல்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறதாக சொல்லப்படுது. இதனால அஜித்தோட பெயரை சொன்னதுமே அரங்கத்தை அதிரவிட ரசிகர்கள் காத்துட்டு இருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பேச்சை கேட்கறதுக்கும் பலரும் ஆவலா இருக்காங்க. இவர் பேசினாலே அந்த வீடியோ தான் இணையம் முழுக்க ட்ரெண்ட் ஆயிடும். தற்பொழுது வேட்டையின் ஆடியோ விழால ரஜினியோட பேச்சை கேட்கறதுக்கு ரசிகர்கள் வெயிட்டிங்ல இருக்காங்க.